வணக்கம். நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி மாநிலத்தில் சம்மந்தம் கொஞ்சோண்டு ஒரு விளக்கம் கொஞ்சம் பேசுவோமே. நீங்க பார்த்தீங்கன்னா, நீல அலை, நீல அலை, நீல அலைன்னு சொல்லி நம்மள வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது பாரிஜான் நேசனல்காரங்க. ஒரு விஷயம் என்னன்னா, பாரிஜான் வந்து தனியா நின்றுருந்தாக்கா இப்ப பக்கத்தார் அப்பன் தனியா நின்ன மாரி, பாரிஜான் நேசனலும் தனியா நின்றுருந்தாக்கா, அவங்களுக்கு 10 தொகுதி எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளி இருக்கும். ஏன்னா போண்டி 14 சீட் எடுத்தாங்க பக்கத்தாரப்பன் கூட இருந்து கூட்டணி வச்சு. இந்த இப்போ வந்து அவங்க பெரிக்கத்தன் கூட கூட்டணி வச்சாங்க. ஓகே, ஆகவே மலையக்காரர்களோட வாக்கு வந்து பெரும்பான்மை வாக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. யாருக்கு? பாசு தலைமையில் பெரிக்கத்தான் கிடைச்சிருச்சு, அம்னோ தலைமையில் பாரதியாரும் கிடைச்சிருச்சு பாருங்களேன். ஆனால் இந்தியர்கள் ஓட்டும் சீனர்கள் ஓட்டும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. அது பெரும்பான்மை வந்து இன்னும் பக்கத்தான் கையில் தான் இருக்குது. அப்போ இவங்க வந்து மார்க் அடிக்கிறாங்களே, நீல இலை அடிக்குது. நீல அலை வந்து எப்படி அடிச்சிச்சுன்னா பச்சை சேர்ந்தனால தான் நீல இலை அடிச்சிச்சு. இல்லாட்டியும் அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த நீல அலை என்ன பண்ணியிருக்குன்னா பாரதிய நேஷனல் நெகிழ்ச்சிமால பாஸுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. போண்டி இப்போ 5 சீட், அதாவது 3 சீட் ஜெயிச்சாங்க பாஸு. இந்த டீப் வந்து பெரிக்காத்தானா சேர்த்து ஒரு 7 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் சத்துவம் இந்த டீப் அவங்க சேரல பாருங்களேன். போண்டி இப்போ சத்துவம் பாஸும் 5 சீட் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த இவங்க வந்து பாஸுக்கு வந்து ஒரு அச்சீவரம் கொடுத்துட்டாங்க. ஓகே, 14 சீட்டு போண்டி 14 சீட்டு, இது 18 சீட்டு 8 சீட்டு தான் வித்தியாசம், 4 சீட்டு தான் வித்தியாசம் பாருங்களேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க குடிமை வந்து இந்த இப்போ யார் கையில் இருக்குன்னா பாஸ் கையில் இருக்குது. பாஸ் பிரிக்கத்தான் கையில் இருக்குது. அவங்க அந்த குடிமையை இறுக்கி பிரித்து வச்சுருக்காங்க. அவங்க அந்த குடிமையை விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சுது, ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சி மாநிலத்தில் வந்து மொத்தம் 36 சீட்டு. அது 36 சீட்டில் பாரிஜான் நேஷனல் 18 சீட் தான் வச்சுருக்கு. தனி பெரும்பான்மை கிடைக்கல, எளிய பெரும்பான்மை கிடைக்கல அவங்களுக்கு, எளிய பெரும்பான்மை சொல்லுவாங்க. அப்போ பாஸுக்கு வந்து 7 சீட்டு இருக்குது. அப்போ 25 சீட்டு தான் ஆட்சி நடத்திட்டு பாஸ் வந்து தன் ஆதரவை மீட்டுருச்சுன்னா ஆட்சி போயிடும். அதாவது நம்ம இளைஞர்கள்லாம் புரியுற மாதிரி. ஏன்னா இளைஞர்கள்லாம் வந்து இந்த ரீப் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல், அதுவும் இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தோன்னே எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்து 234 சீட்டு. 234 சீட்டில் எளிய பெரும்பான்மை வந்து 118 சீட்டு வேணும், சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்களே. ஆனால் இளைய தளபதி விஜயோட கட்சிக்கு வந்து 108 தான் கிடச்சிச்சு. இன்னும் 10 சீட்டு குறையுது. அதனால தான் அவர் வந்து காங்கிரஸ் கூடயும் கம்யூனிஸ்ட் கட்சி கூடயும் விடுதலை சிறுத்தை கூடயும் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இங்கே நிகழ்ச்சி நாள்லையும் 36 சீட்டில் 18 சீட்டு தான் பாரிஜான்ட்ட இருக்குது. இன்னும் ஒரு சீட்டு வேணும் வெளியே பெரும்பான்மைக்கு. இந்த ஒரு சீட்டு இல்லாதனால பாஸோட கையில் குடுமி இருக்குது. பாஸோட பட்டன் நமக்குன்னா ஆட்சிக்கு வந்துடும். அதனால வந்து பாரிஜான் வந்து நிகழ்ச்சி மேலே வந்து நீல அலைன்னு சொல்லி மாத்தட்டிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.